ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஈத்பா. ஒரு கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க. கேரட் அல்வாவுக்கு தேவையானது என்னென்னா, 1/4 கிலோ கேரட் துருவி வச்சுருக்கேன். நெய் ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப் சீனி, 1/2 லிட்டர் பால், நல்ல திக்கான பால், கேசரி பவுடர், அப்புறம் மில்கி மிஸ்ட் மில்க் ஷேக்கு, அப்புறம் முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ கேரட் அல்வா செஞ்சிடலாம். அடிக்கனமான ஒரு பாத்திரம் வைக்கணும்னு ஒரு குட்டி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அதை நெய் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கேரட் அதே நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை இப்போ ரெட் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வெந்த உடனே இந்த மீதி பாலையும் ஊற்றிக்கலாம். பாலில் மட்டும்தான் வேக வைக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மூடி போட்டு 2-3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப் சீனி ஆட் பண்ணிக்கலாம். வாசனை நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாலில் ஆட் பண்ணி கிண்ட தான் சூப்பராக இருக்கும். மீதி இருக்க பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 1/4 கப் சீனி போட்டுருக்கேன்னா நான் மில்கி மிஸ்ட் ஊற்ற போகிறேன். அதனால தான் 1/4 கப் சீனி போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மில்கி மிஸ்ட் இல்லாட்டி கொஞ்சம் நீங்கள் 2 கப் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மில்கி மிஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பால்லாம் வத்தி எவ்வளோ அல்வா மாதிரி வந்துருச்சுன்னு நீங்களே பாருங்கள். அழகாக இருக்குது. வாசனை இங்கே வரைக்கும் வந்திருக்கு. வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. நெய்யெல்லாம் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். உங்கள் வீட்டில் யாராவது கேரட் சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த மாதிரி கேரட் அல்வா செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். நல்ல கேரட் மாதிரி வந்துருச்சு. நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மீதி நெய்யை அப்படியே போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க ட்ரை பண்ணி பார்க்காங்க, ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பக்ரீத் அது மேம் கேரட் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சூடாக இருக்கும், என்னால் சாப்பிட முடியல. ஆறுனவுடனே நான் சாப்பிட்டு பார்க்கேன். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.